அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். 2025 ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி நடந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சில குறிப்புகளை இப்பொழுது பார்க்க போகிறோம். இன்றைய தினத்திலே மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். முதலிலே மேஷராசியை பார்ப்போம். மேஷராசி ஒரு சரராசி, மேஷராசி ஒரு நெருப்பு ராசி, மேஷராசி ஒரு ஆண் ராசி, மேஷராசி ஒரு ஒற்றை ராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேஷராசி செவ்வாய்க்கு ஆட்சி வீடு. மேஷராசி சூரியனுக்கு உச்ச வீடு. மேஷராசி சனி பகவானுக்கு நீச்ச வீடு. அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1ஆம் பாதம் ஆக 9 பாதங்கள் இந்த மேஷராசியிலே அடக்கம். இந்த மேஷராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு 2லே இருந்தார் குரு. மேஷராசிக்கு 2ஆம் இடமாக விளங்கக்கூடிய ரிஷபராசியிலே குரு ஓராண்டு காலம் இருந்தார். 11/5/2025 குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து புறப்பட்டு மிதுன ராசிக்கு சென்றுள்ளார். அதாவது மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து புறப்பட்டு மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவது மேஷராசிக்கு 2ஆம் இடமாக விளங்கக்கூடிய குடும்பஸ்தானத்திலே, வாக்குஸ்தானத்திலே, செல்வஸ்தானத்திலே இருந்த குரு பகவான் இப்பொழுது 3க்கு சென்றிருக்கிறார். 2ஆம் இடத்திலே இருந்து பல நன்மைகளை செய்த குரு பகவான் இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். 3ஆம் இடம் என்பது சிறப்பான இடம் அல்ல. பொதுவாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களிலே நன்மைகளை செய்வார். 1, 3, 6, 1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களிலே அதிகமான நன்மைகளை செய்ய மாட்டார். அந்த விதத்திலே பார்க்கிற போது 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார் குரு பகவான். ஆகவே மேஷராசிக்கு இருக்கும் இடத்தால் அதிகமான நன்மைகள் கிடையாது. ஆனால் பார்க்கும் பார்வையால் நன்மைகள் உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. 5ஆம் பார்வையினாலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து துலாம் ராசியை பார்க்கிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 7ஆம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார். மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 9ஆம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார். ஆக பார்க்கும் பார்வையால் நன்மையை செய்கிறார். அந்த குருவானவர் 5ஆம் பார்வையினாலே துலாம் ராசியை பார்க்கிறார். துலாம் ராசி மேஷராசிக்கு 7வது ராசி. ஆக 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். ஆக ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி ஸ்தானம், பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ஸ்தானம். ஆகவே 7ஆம் இடமாக விளங்கக்கூடிய களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக மேஷராசி அன்பருடைய வாழ்க்கை துணைவருக்கு அல்லது வாழ்க்கை துணைவிக்கு நன்மைகள் நிறைய நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனைவனுடைய உடல் நல்லா இருக்கும். அதே மேஷராசி பெண்ணாக இருந்தால் கணவனுடைய உடலால் நன்றாக அமையும். அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லறத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் ஏற்படாத ஒரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து தொழில் செய்பவர்களாக இருந்தால் தொழில் கூட்டாளிகளிடையே நல்ல ஒற்றுமை உணர்வு உண்டு. கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆக இந்த குருவினுடைய 5ஆம் பார்வை மேஷராசிக்கு நன்மைகளை தருகிறது. அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையினாலே மேஷராசிக்கு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீடு தர்ம வீடுன்னு சொல்லுவாங்க. 9ஆம் வீடு தர்மஸ்தானம். அதாவது 9ஆம் வீடாக விளங்கக்கூடிய புண்ணியஸ்தானத்தை
தர்மஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் புண்ணிய காரியங்களிலே ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது பழைய தெய்வ தேசங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று தெய்வ தரிசனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம். ஆக நற்பாக்கியங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் வீடு என்பது தந்தை ஸ்தானம். ஆக தந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தால் மேஷராசி அன்பர்கள் இளைஞர்களாக இருந்தால் அவருடைய தந்தை நலம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறார். கும்பராசி என்பது மேஷராசிக்கு 11ஆம் வீடு. 11ஆம் வீடாக விளங்கக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையினாலே பார்க்கிற காரணத்தினால் எடுத்த காரியங்களிலே வெற்றி கொண்டு தொட்டது துளங்கும், கைப்பட்டது விளங்கும். எந்த காரியங்களில் ஈடுபட்டாலும் வெற்றிகரமாக லாபகரமாக அமையும். பொதுவாக இந்த மேஷராசிக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. உதய சனி ஆரம்பித்திருக்கிறது. 12ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அது ஒரு சிறிய குறைபாடு. அதே நேரத்தில் மேஷராசிக்கு 2இலே இருந்த குரு பகவான் 3க்கு சென்றிருக்கிறார். அதுவும் ஒரு சிறிய குறைபாடு. இருந்தாலும் குரு பார்க்கும் பார்வையினால் நன்மையை செய்கிறார். ஆனாலும் கோச்சாரம் மிகவும் சிறப்பாக இல்லாவிட்டாலும், அதாவது தசாபுக்தி சிறப்பாக இருந்தால் மிகவும் கோச்சாரத்துடைய கெடுதல்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நாட்களிலே துர்க்கையினுடைய கோயிலுக்கு சென்று நமக்கரை வழிபாடு செய்தால் நன்மைகள் நிறைய கிடைக்கும் என்று மேஷராசிக்கு என்னுடைய குரு பயிற்சி பலன்களை சொல்லி அமைகின்றேன். அதுக்கடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி ஒரு இரட்டை ராசி. ரிஷபராசி ஒரு பெண் ராசி. ரிஷபராசி ஒரு நில ராசி. ரிஷபராசி ஒரு ஸ்திர ராசி. ரிஷபராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சுக்கிர பகவான். ரிஷபம் சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, ரிஷபம் சந்திரனுக்கு உச்ச வீடு, ரிஷபம் ராகுவுக்கு உச்ச வீடு, ரிஷபம் கேதுவுக்கு நீச்ச வீடு. அதற்கடுத்து இப்போது ரிஷபராசியிலே இருந்தவர் தான் குரு. இப்போது ரிஷபராசிக்கு குரு பகவான் ரிஷபராசிக்கு குரு பகவான், அதாவது 8க்கும் 11க்கும் அதிபதி, 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் ரிஷபராசியிலே இருந்து புறப்பட்டு மிதுன ராசிக்கு சென்றிருக்கிறார். அதாவது ஜென்மத்திலே இருந்த குரு இப்போது 2க்கு சென்றிருக்கிறார். பொதுவாக ஜென்மம் என்பது 1 என்று சொல்லுவார்கள். 1, 3, 4, 6, 8, 10, 12 நன்மை செய்ய மாட்டார் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த விதத்திலே பார்த்தால் ஜென்மத்திலே இருந்த குரு அதிகமான நன்மைகளை அவர் செய்யவில்லை. ஆனால் இப்பொழுது 2க்கு சென்றிருக்கிறார். 2ஆம் வீடாக விளங்கக்கூடிய மிதுன ராசிக்கு சென்றிருக்கிற காரணத்தினால் செல்வஸ்தானத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் சென்றிருக்கிற காரணத்தினால் இப்பொழுது ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய குரு பயிற்சி சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதாவது இருக்கும் இடத்தாலும் நன்மை, பார்க்கும் பார்வையால் நன்மை. 2, 5, 7, 9, 11 நன்மை செய்வார். ஆக 2ஆம் இடத்திலே வந்திருப்பது நன்மை. அதையடுத்து இருக்கும் இடத்தால் நன்மை மட்டுமல்ல, பார்க்கும் பார்வையினாலும் நன்மை செய்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, குரு பகவான் 5ஆம் பார்வையினாலே துலா ராசியை பார்க்கிறார், 7ஆம் பார்வையினாலே தனுசு ராசியை பார்க்கிறார், 9ஆம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார். ஆக அந்த கணக்குப்படி பார்த்தால் துலாம் ராசியை 5ஆம் பார்வையினால் பார்க்கிற போது அந்த ரிஷபராசிக்கு துலாம் ராசி 6வது ராசி. 6ஆம் இடமாக விளங்கக்கூடிய சத்துருஸ்தானத்தை, எதிரிகள் ஸ்தானத்தை, நோய் ஸ்தானத்தை, கடன் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிரிகள் பலமிழப்பார்கள். எதிரிகளால் தொல்லைகள் வராது. வழக்கு, வேஜங்கள், சிக்கல்கள் இருந்தால் எல்லாம் சமரசமாகி போகும். அது மட்டுமல்லாது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து கடன் தொல்லைகள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, நோயில்லாத நலமான வாழ்வும், மருத்துவமனைக்கு செல்லாத ஒரு பாக்கியமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பகவானுடைய பார்வையாலே இருக்கிறது. அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையினாலே ரிஷப ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீடு என்பது ஆயுள் ஸ்தானம்.
ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் நிச்சயமாக நீண்ட ஆயுள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த ஓராண்டு காலத்திற்கு எந்த விதமான நோய் நொடிகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பார்வையின் மூலமாக உண்டு. அடுத்து 9ஆம் பார்வையினாலே கும்பராசியை பார்க்கிறார். கும்பராசி ரிஷபராசிக்கு 10ஆம் வீடு. 10ஆம் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபராசியை 10ஆம் வீடாக விளங்கக்கூடிய கும்பராசியை குரு பகவான் பார்க்கிற காரணத்தினால் தொழில் அபிவிருத்தி அமையும். தொழில் கூட்டாளியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் மறையும். எந்த துறையில் ஈடுபட்டாலும் லாபகரமாக அமையும். ஆக கூட்டி கழித்து பொதுவாக பல விதங்களிலே பார்த்தால் இப்பொழுது ரிஷபராசிக்கு 7.5 சனி இல்லை, அஷ்டமத்து சனி இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை, கண்டக சனி இல்லை. அடுத்து குருவும் பார்த்தால் 2லே இருப்பது சிறப்பு. அது இல்லாமல் இருக்கும் இடத்தாலேயும் சிறப்பு, பார்க்கும் பார்வையாலேயும் சிறப்பு. ஆகிய குருபவனாலேயும் பிரச்சனை இல்லை. அடுத்து இப்பொழுது ராகு எங்கே இருக்கிறார் என்று பார்த்தால் 10ஆம் இடத்திலே தான் இருக்கிறார். 10ஆம் இடத்திலே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். ஆக பாவி கிரகமாக இருந்தால் கூட அது 10ஆம் இடத்திலே இருந்தால் ஒரு நன்மை செய்யும் என்று சொல்வார்கள். அதிலேயும் இப்போது ராகு 10ஆம் இடத்திலே இருக்கிறார், கும்பத்திலே இருக்கிறார். கும்பராசிக்கு அதிபதி யார் என்று சொன்னால் சனி பகவான். சனி பகவானுடைய நெல் கிரகம்தான் ராகு. ஆகவே சனி கொடுக்கக்கூடிய பலனை கொடுப்பார். ரிஷபராசிக்கு சுக்கிரனுக்கு சனி புதன் இவர்கள் தான் நட்பு கிரகம். ஆகவே நட்பு கிரகமாக இருக்கிற காரணத்தினால் சனியினுடைய நெல் கிரகமாக விளங்கக்கூடிய ராகு நன்மைகளை மட்டுமே தருவார். ஆக இந்த விதத்திலே கூட்டி கழித்து பார்த்தால் எல்லா விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதே தவிர எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆகவே ரிஷபராசிக்கு இப்போது நேரம் நல்ல நேரமாக இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த பதிவினை கேட்ட மேஷராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே நான் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் சிறப்பாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பதிவுகள் மிகவும் சிறப்பாக இருந்தால் ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.